மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணுமா இல்ல கண்டினியூ பண்ணுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters. இன்னைக்கு உரையாடல்ல ஒரு நண்பர் வந்திருக்காரு, ஜே ராம்கி. அவருடைய புத்தகங்கள் நிறைய உங்களுக்கு பரிச்சயமா இருக்கலாம். எனக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்றேன். ஹாஃப் லயன் என்ற ஆங்கில புத்தகம், PV நரசராவ் பற்றிய ஒரு புத்தகத்தை அவர் மொழியாக்கம் பண்ணி தமிழில் வெளியிட்டார். ரொம்ப சிறந்த புத்தகம். இதை தவிர பல அரசியல் தலைவர்களுடைய பயோகிராஃபிஸ் அவர் எழுதியிருக்காரு. ஸோ ராம்கி ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது, நான் வரேன்னு சொன்னார். ஸோ இன்னைக்கு ராம்கி வந்திருக்காரு. அவர் என்ன கேள்விகள் கேட்க போறாருன்னு பார்ப்போம். ஓவர் டு யூ ராம்கி. தேங்க்ஸ் ஷியாம், தேங்க்ஸ் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாமே நேர் விருப்பங்கள் தான். ஸோ அதனால நான் ரொம்ப டெக்னிக்கலெல்லாம் போகலை. அதனால நோ பாலிடிக்ஸ். அதனால மேலோட்டமாக நம்ம வந்து இப்போ பேசலாம் அப்படின்ட்டு. முதல்ல வந்து ஷியாம் சேகர் யார் அப்படிங்கிறது தான் பார்த்தேன். அதாவது ஒரு ஐடியேட்டர், ஒரு CEO. அது தவிர நான் வந்து நிறைய உங்களுக்கு முகங்கள் நிறைய இருக்குது. ஒரு பெரிய ஒப்பீனியன்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வந்து பிஸ்னஸ் டுடே ஆகட்டும், மின்ட், இதில் நிறைய இது பார்த்துருக்கேன். புதிய தலைமுறை போன்ற நிறைய இதில் சேனல்ஸில் நிறைய பேசியிருக்கீங்க. இதுலலாம் வந்து பொதுவாக உங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுடைய சைல்ட்ஹுட்ஸ் எங்கே ஆரம்பிச்சுது. ஆனால் நீங்கள் வந்து சென்னையை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரியும். ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறவங்க. மயிலாப்பூருக்கும் ஆழ்வார்பேட்டைக்கும் உங்கள் பக்கத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ்லாம் கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் யார், உங்களை பற்றி பர்சனல் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதுலேருந்து சென்னை பாய். நான் இங்கே தான் வளர்ந்தேன், டி நகரில் தான் வளர்ந்தேன். ஓகே. ஸோ மயிலாப்பூர் இல்லை. ஓகே. நான் வேடிக்கை சொல்லணும்னா மயிலாப்பூருக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ டி நகர் பாய். ஓகே. ஸோ நான் இங்கே டி நகர், மாம்பழம், இந்த ஏரியா தான் எனக்கு தெரியும். இங்கே தான் ஸ்கூல் எல்லாமே பக்கம் தான், எல்லாமே படித்தது. நான் வந்து சயின்ஸ் தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் படித்தேன், கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், அங்கே ரெசிடென்ஷியல் 4 வருஷம். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்டர் ஆகிட்டேன். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 20 வயசில் நான் இன்வெஸ்டர் ஆனேன். என்னுடைய குடும்பத்திற்கு முதலீட்டில் எந்த பின்புலமும் கிடையாது. ஸோ எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா இன்வெஸ்ட் பண்ணார், போர்ட்ஃபோலியோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் யாருக்கும் இதெல்லாம் பிடிக்காது. ஓகே. ஓகே. ஸோ எப்படி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ நான் ஒரு இன்வெஸ்டராக வர்றது வந்து ஒரு ஆக்சிடெண்ட். அது நான் காலேஜ் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ என் நெய்பரோட நான் உட்காந்து நிறைய சினிமாலாம் பார்ப்போம். உலக சினிமா, இளையராஜாவோட பெரிய ரசிகர் நீங்கள். உலக சினிமா எல்லாத்தையும் பார்ப்போம் உட்காந்து கேசட் போட்டு. அதை பார்க்கும்போது அவருக்கு நியூஸ் பேப்பர் வரும், அதை போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். ஸோ எடுத்துகிட்டு வரும்போது நான் படிப்பேன் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில். அப்புறம் இது என்ன ஒரு பேலன்ஸ் ஷீட் வரும், அதை படிப்பேன். அவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு பக்கம் அமைதியாக சினிமாவை பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் பேலன்ஸ் ஷீட் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பேரலல் ட்ராவல்னு வச்சுக்கிங்களேன். பட் இது கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. ஓகே. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியானதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு ஆர்வம் அதிகமாகுது. அப்போது என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ், நீங்கள் தான் புக்கு எழுதியிருக்கீங்களே, அந்த ஈவெண்ட்ஸை நான் வந்து லைவாக டெய்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்தேன்னா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நரசிம்மராவ் புக்கில் மொழியாக்கம் பண்ணும்போது உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஜெயராம ரமேஷ் இன்னொரு புக்கு எழுதின நரசிம்மராவை பற்றி. ஸோ 2-3 புக்ஸ் வந்திருக்கு. அந்த புத்தகங்களில் நடந்த நிகழ்வுகளை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பயங்கர ஃபேசினேஷனோட ஆன் அ டெய்லி பேசிஸ் ட்ராக் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த காலகட்டத்திலையும் பாலிடிக்ஸ் இல்லை, அந்த பாலிடிக்ஸ் எப்படி எக்கானமியை வந்து இம்பாக்ட் பண்ணுதுங்கிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். எனக்கு பாலிடிக்ஸில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பாலிடிக்ஸ் எப்படி எக்கானமிக் ஆக்டிவிட்டியை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு நிறைய ஆர்வம். ஸோ இந்த பாலிசி எப்படி எடுக்கிறாங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அதை யூகிக்கிறது, முதல்ல எடுத்த முடிவுக்கு ஒரு நல்ல புரிதல் வளர்த்துக்கிறது, அதுலேருந்து அடுத்தது என்ன வரும்னு கெஸ் பண்ணுறது, அது சரியா தப்பான்னு 4 பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் தான் இருந்தேன். ஸோ அந்த பாலிசியை புரிய எனக்கு இந்தியாவில் எப்படி முதலீட்டு வாய்ப்புகள் வரப்போகுதுங்கிறது ஸ்லோவாக தெரிய ஆரம்பிக்குது. ஓகே. 90s பிகினிங். 1990 தான். ஓகே. ஸோ இப்போ இந்த கோல்டெல்லாம் கொண்டு போய் பிளெட்ஜ் பண்ணாங்க.
அது கரெக்டா தப்பா, சந்திரசேகர் ஆட்சி காலத்துல. அதுக்கப்புறம் டாலரை வந்த உடனே மன்மோகன் சிங் டிப்ரிஷியேட் பண்ணாரு, அது சரியா தப்பா? எப்படி இன்னைக்கு பெட்ரோல் விலையை பத்தி ஒரு இன்டென்ஸான விவாதம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இங்க நடந்துருக்கு, 12-13 வருஷமா. ஆனா அந்த காலகட்டத்துல அதே தாக்கத்தோட, அதை விட அதிக தாக்கத்தோட நம்ம மீடியா தோழர்கள் எல்லாம் வந்து மன்மோகன் சிங்கை திட்டினாங்க. போராட்டம், தெரு இறங்கி போராட்டம். என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த நாட்டையே இந்த ஆள் வித்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க மன்மோகன் சிங்கை பத்தி. நரசிம்மராவை பத்தியும். மன்மோகன் சிங்கை அமெரிக்கன் ஏஜென்ட்னு சொன்னாங்க 1991. பட் எனக்கு அப்படி தோணலைங்க அன்னைக்கு. ஃப்ராங்க்லி எனக்கு அப்படிலாம் தோணல. அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே காலத்தின் கட்டாயம் தேவை. அவங்க எடுத்த முடிவு காலம் கடந்து எடுக்கப்பட்ட முடிவுகள், இன்னும் முன்னாடியே எடுத்துக்கணுங்கிறது என்னோட. எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து அவங்க எடுத்துக்கிறது நல்ல விஷயம், அது வந்து மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளுடைய அந்த கன்சூமரைசேஷனால நமக்கு நிறைய பெனிஃபிட் வருங்கிறது எந்த வருஷம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது? 1991லயே தெரியாது. லைவ் ரியல் டைம், அதுதான் நான் சொல்ல வரேன். ரியல் டைம். ஏன்னா இதை வந்து உயர்த்தி பேசுறதுக்கு ஒரு சின்ன வட்டம் இருந்தது, தாழ்த்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய வட்டம், ஊர் பூரா. அதுதான் வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. இந்த சின்ன வட்டம் என்ன சொல்றாங்க, இதுல யார் நேர்மையானவங்க, யார்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும்ன்ற ஒரு தேடல் தான் என்ன வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ண வச்சது. ரைட். ஸோ நான் அந்த பர்சனை விட்டுட்டேன். மன்மோகன் சிங், நரசிம்மராவ் அவங்களாம் விட்டுருங்க, பர்சனை விட்டுருங்க. என்ன பாலிசி பண்றாங்க, அது தப்பா ரைட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி பேசுற எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிறது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனை தேடி 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 படிக்கிறது, எல்லா பேப்பர்ஸ், ஒப்பீனியன், எடிட்டோரியல்ஸ், அது எல்லாத்தையும் படிக்கிறது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில போய் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது, அந்த கம்பெனிஸ்க்கு எப்படி அது பாதிப்பு அல்லது தாக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண 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 எனக்கு இன்னும் அது இன்னும் தெளிவா தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இதே ஒரு கேரியரா எடுத்துக்கலாம் அப்போ சூஸ் பண்ணி. இல்லை, கேரியர்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் எதுவுமே, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கிற மாதிரி நான் வந்து வரும்போதே சொல்லுவோம். ஒரு படிக்க ஆரம்பிச்ச உடனே CA CFA படிக்க ஆரம்பிச்சோடனே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. இல்லை, இது குழந்தையில நம்ம பைலட் ஆகணும்னு ஒரு காலகட்டத்தில் சின்ன பசங்க சொல்ற மாதிரி. எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இது கேரியர் ஆகணும் அல்லது இந்த துறையில வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணுன்ற ஐடியாலாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. என்னுடைய ஆர்வம், அந்த ஆர்வத்தை நான் எப்படி பயன்படுத்தலாம், அது எப்படி ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கலாம், அதன் மூலமா நான் இன்னும் என்ன எப்படி வளர்த்திக்கலாங்கிறது தான். நாட் ஃபார் கேரியர், பர்சனல் டெவலப்மெண்ட். ஓகே, என்னை வளர்த்துக்கலாம்னு சொல்றது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு. அவ்வளவுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட், அந்த சின்ன வட்டம் தான், அவ்வளவுதான். அதுல தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து ஒரு 20 வருஷம் இருந்திருப்பேன், 19 இயர்ஸ் இருந்திருப்பேன். என்னுடைய ரிசர்ச் ஒர்க் வந்து நான் பலராலும் பாராட்டப்பட்டது. 93லேருந்து 93லேருந்து நான் ரிசர்ச் அனலிஸ்டாக இருக்கேன். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்ச் கம்பெனி நிறுவன ஆய்வு செய்யக்கூடியவர்களில் கிட்டத்தட்ட ஐ வில் பி ஆல்மோஸ்ட் த சீனியர் மோஸ்ட். எனக்கு அப்புறம் வந்தவங்க தான் எல்லாருமே. ஓகே. அண்ட் அன்னைக்கு 93ல நாங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச், ஈக்விட்டி ரிசர்ச்சே வந்து இன்னைக்கு யூடியூப்ல வர கம்பெனி ரிசர்ச்சை விட டெஃபினட்டா தரத்தில் இதை விட சப்ஸ்டான்ஷியலி ஹையர்னு நான் சொல்றேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அது வந்து 90s எண்ட்ல தினமணியில் ஒரு வணிக மணின்னு ஒரு சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு காவி கலர்ல இருக்கும். அதுல உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு அது மாதிரியான விஷயங்கள் பிரிண்ட் மீடியாவில் நடக்கும்போதுல எங்கேயுமே நடக்கிறது இல்லை. ஒரு பேஜ் தான் அலாட் பண்றாங்க, வணிக செய்திகள்னு ஒரு பேஜ் தான் வருது. ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய அனலைசிஸ் பண்றதுக்கான ஸ்கோப் நிறைய இருந்தாலும் வந்து ஒரு மீடியா கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இல்லை. அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்ஸை பற்றின விவாதமே வந்து டைரக்ஷனலி ராங், கிளியராக சொல்கிறேன். அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷார்ட்டாக. என்ன பார்த்தோம்னா, தமிழ்நாடு சச் அ டெவலப்ட் ஸ்டேட் இட் வாஸ். நான் சொல்கிறது 90ஸ்லேயே சொல்கிறேன். பிட்வீன் 1991 அண்ட் லெட் அஸ் சே ஒரு 2005-6 அந்த ஒரு 15 இயர்ஸ் வச்சுங்களேன். அந்த 15 இயர்ஸில் யார் ஆட்சி பண்ணுறாங்கிறது முக்கியமே இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட்லேயே நம்ம வந்து ஒரு சவுத் கொரியா மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹப்பா நம்ம அன்னைக்கே இருந்தோம். அந்த டைரக்ஷன்ல போயிட்டோம். அப்பவே அந்த மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங் காம்பிடன்ஸ்லாம் இருந்தா கூட அந்த மாதிரி நாடுகள்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் திங்கிங்கை அல்லது எப்படி டெவலப்மெண்ட் பண்ணோன்ற அந்த ஒரு திங்கிங்கை நம்ம வந்து உருவாக்கல. வேற ஏதோ பொலிட்டிக்கல், ஒரு பக்கம் தனியா பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தனியா போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இது தனியா போயிட்டு இருக்கு. இது ரெண்டும் இப்படி எங்கேயுமே சேரல ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்றது,
இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ஏன் இப்படி இருக்குன்றது. ஓகே, பட் அது இன்னி வரைக்கும் மாறல. ஆக்சுவலா அன்னைக்கே நம்ம அவ்வளோ அட்வான்ஸ்டா இருந்தோம், இன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம் அட்வான்ஸ். ஓகே, பட் என்ன பொறுத்த வரைக்கும் we were far more advanced in 2005 okay than we are today. sure. ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்டுக்கு வந்துடலாம். எனக்கு இன்னும் நல்லா 2017 நீங்கள் ட்விட்லேயே அதில் ஒரு ஒப்பீனியனில் சொல்லியிருந்தீங்க இதுமாரி நான் வந்து யூஸ்வலி நெவர் ரெக்கமெண்ட், ஏன்னா அதுக்கு காரணம் சொல்லி என்னுடைய பரிந்துரையால் யாரும் பணத்தை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் பணம் ஏர்ன் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் ஒன்று சொல்லி அதனால லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது. இதை வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக உங்களை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து பார்த்துருக்கேன். மேபி அது ரொம்ப வருஷமாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நான் 35 வருஷமா இதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ஒரு நாள் 2 நாள் இல்லை. என்ன ரீசன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு சஜஷன் சொல்கிறோம். இது எதுக்காக சொல்கிறோம்? நம்ம ரீசனை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நான் நிறைய பேர் இந்த பரிந்துரை சொல்கிறது ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்கேன். இன்றைக்கும் டெய்லி 5 ரெக்கமெண்டேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற நபர்கள் இருக்காங்க. ஜஸ்ட் அதை அப்படியே பார்க்குறது, அவ்வளோதான். எந்த ரியாக்ஷனும் கிடையாது. ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? இவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே, இதை நான் வந்து இன்னும் 100 பேருக்கு கொண்டு போய் சேர்த்தேன்னா அந்த 100 பேர் வாங்கினா நான் வாங்கி வச்சிருக்கிறது ஏறிடும். இந்த சுயநலம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஓகேயா? 2வது, நான் உன்னை விட அறிவாளி, அந்த இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் சொல்றேன் நீ இதை வாங்கு அப்படின்ற அந்த ஈகோ. இது 2வது. 3வது, நான் சொல்லி நீ வாங்கி ஏறிடுச்சுன்னா என்னைக்கோ ஒரு நாள் நான் உன்னை என்னுடைய தொழில் முறைக்குள்ள கொண்டு வர முடியுன்ற அந்த ஒரு தேடல். இந்த 3வது வழியில் இருக்கிறவங்க தான் சிஎன்பிசிலையும் இதிலேயே வந்து ஓகே டெய்லி நிறுவனங்களை பற்றி பேசுறது. இப்போ நான் வந்து 95, 96லயே நான் வந்து பிஸ்னஸ் சேனலில் போயிருக்கேன், சென்னையிலேருந்து டிவியில். ஆனால் அங்கேயும் திரும்ப திரும்ப இந்த பரிந்துரை சொல்ல வற்புறுத்துவாங்க, நிர்பந்தப்படுத்துவாங்க. நான் வந்து விட்டுட்டேன், சரி போகிறத நிறுத்திட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் 2017, 16, 17 மறுபடியும் ஒரு தடவை கூப்பிட்டாங்க. பாம்பேல கூட கூப்பிட்டு ஒரு பர்சனல் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. திரும்ப திரும்ப இதே தான், நீ இன்னைக்கு என்ன ஷேர் வச்சிருக்க, நாளைக்கு என்ன வாங்க போற, ஓகே, இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ மறுபடியும் அது 18லயே விட்டேன். ஸோ என்னுடைய 35 இயர்ஸில் நான் வந்து ஒரு 90ஸ்ல ஒரு மேபி 1 இயர் கூட இருக்காது, அண்ட் ஒரு 2 இயர்ஸ் பிட்வீன் 17 and 18 இவ்வளோதான் நான் வந்து தொலைக்காட்சியில் இங்கிலீஷ் சேனல்ஸில் வந்தது. பிரிண்ட்ல நான் வந்து மின்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் எழுதியிருப்பேன், மேபி ஈவன் லாங்கர். 10 வருஷம் நாங்கள் ரெகுலர் காலமிஸ்டா இருந்தேன் மின்ட்ல. இதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டேன் நான், கோவிடுக்கு அப்புறம் நான் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அங்க அப்போ இருந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து மணி கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க, அல்லது வெளியே போயிட்டாங்க. அதனால சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்தாங்க. அதனால சரி போறோம், நம்ம நிறைய எழுதிட்டோம், வேற யாராவது எழுதிட்டோம் அப்படின்னு அதையும் விட்டுட்டேன். ஸோ இந்த பரிந்துரை சொல்ற விஷயங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சுயநலத்தின் ஒரு அடையாளம் தானே ஒழிய அதுல பொதுநலம் இருப்பதாக நான் நினைக்கல. இதை நான் பண்ணாலும் அதுதான். அண்ட் பொறுப்பு யாருன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு போயிடலாம், பொறுப்பு யாரு? எனக்கு தெரிஞ்சு பல பேர் நிறைய பரிந்துரைகளை சொல்லியிருக்காங்க. யாருமே இந்த பரிந்துரைகளை வச்சுக்கிட்டு பெரிய பணக்காரன் ஆனதாக நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா சில பரிந்துரைகள் ரொம்ப நல்லா இருக்கும், ஒத்துக்கிறேன். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அந்த பரிந்துரையை யார் வாங்குறாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க சொன்னா எல்லாமே சரியா இருக்கு, நீங்க சொன்னதுதான் வேத வாக்கு அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் பரிந்துரை சொல்றவன் என்ன நினைக்கிறான், நம்ம சொன்னா கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் இருக்கா, நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அவன் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டா ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து லெட் சே 200 ரூபாயில ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். 400லயும் வாங்கணுமா, 600லயும் வாங்கணுமா, 800லயும் வாங்கணுமா, 1000லயும் வாங்கணுமா, அப்படி மேலே போயிட்டே இருக்கும், போக சொல்லிட்டே இருக்கான். நமக்கு மேக்சிமம் அந்த பங்கு வாங்குறவங்க உச்சத்துக்கு அருகாமையில் தான் வாங்கி இருப்பாங்க. இந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல வாங்கி இருக்கவங்க எண்ணிக்கை வந்து சொற்ப நபர்கள் தான் இருப்பாங்க, ரைட்? எல்லாம் இந்த மாதிரி கீழேந்து மேலே போறதுலாம் விழும்ல, விழும்போது நஷ்டம் அதிகம் ஏற்படுதா, லாபம் அதிகம் உருவாகுதான்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் தான் அதிகமா இருக்கும். லாஸ் பண்ணவங்க லாஸ் தொகை, ஓகே, அந்த நஷ்டத்தின் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும், ஸ்டாகரிங்கா இருக்கும். இது ஹர்ஷத் மேத்தா பண்ணும்போது நடந்தது, அந்த காலகட்டத்திலன்னு சொல்றேன், இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அது யார் செய்யறாங்கன்ற அந்த ஒரு கம்ப்ளெக்ஷன் தான் மாறி இருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு ஃபங்க்ஷனரி, நான் நியாயமாக
என்னுடைய முதலீடுகளில் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளை வெளியில் சொல்லக்கூடாது. அதுதான் சட்டத்திட்டம். இப்போ உதாரணத்துக்கு என் ஃபோன் எந்த ரூம்லேருந்து என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுறேனோ அந்த ரூமுக்குள்ளே என் ஃபோன் எடுத்து கூட நான் போகக்கூடாது ராம்கி. ஓகே. அவங்க அங்கே வச்சிருக்க ஒரு லேண்ட்லைன்லேருந்து தான் நான் ஆர்டர்ஸே பிளேஸ் பண்ணணும். எல்லாமே கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் மூலமாக போகணும். ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். இவ்வளவு விஷயங்களுக்கு நம்ம உட்படுத்தப்படுகிறோம். ஓகே, ரைட். அப்போ நம்ம போயிட்டு சும்மா ஒரு யூடியூப்ல போயிட்டு நாளை காலையில் இந்த ஷேரை வாங்கு, இதை விரு, அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி கன்சிடர் பண்ணு, இதெல்லாம் எந்த வகையிலுமே நம்ம வந்து செய்யக்கூடாத விஷயங்கள். இது வந்து ஒரு தார்மீக பொறுப்பு, அது செய்யாமல் இருக்கிறதுங்கிறது. ஓகே. அண்ட் சட்ட ரீதியான பொறுப்பு. ஓகே, போத். ஸோ அதனால் நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னென்னவோ பேசுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இதை செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு நான் முதலே வச்சுக்கிட்ட விதி. இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இட்ஸ் ஆல்சோ லீகல் ரெக்குவயர்மெண்ட். அதனால நம்ம எதுவுமே பரிந்துரைக்க முடியாது. இதை வாங்குன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. அண்ட் நான் சொன்னது போல இந்த பரிந்துரைகள் ஒர்க் அவுட் ஆகாது. முக்கால்வாசி பேருக்கு ஒரு சின்ன செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சொன்னதெல்லாம் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மேபி 5%. பட் 40-50% அது பீப்புள் மேலே தான் வாங்குவாங்க. இதுதான் நான் பார்த்த அனுபவம். நான் அதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி a reason for it. அவ்வளவுதான் விஷயம். இதுல ஒன்றும் கிடையாது. சரி, இது வரைக்கும் நீங்க ஒரு 5 சைக்கிள் பார்த்துருப்பீங்க. இந்த சைக்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலாக கோவிட் ஒரு பெரிய சைக்கிள். அதுக்கப்புறம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி செப்டம்பர் அப்புறமாவே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்துருக்குது. இப்போ நம்ம திரும்ப பவுன்ஸ் ஆகி வரோமா இல்லை வந்துட்டோமா அப்படிங்கிறதா இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியே, மனசுல உள்ள கேள்வி அதுதான். ரெக்கவர் ஆகி வந்துட்டோமா இல்லை வந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான். இந்த ஸ்டேஜில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம்? ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், முழுக்க ஈக்விட்டியில் போகலாமா இல்லை கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் பார்க்கலாமா? ஓவராலாக நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக நீங்கள் வந்து ஒரு டெய்லி வந்து மார்க்கெட்டை பார்க்குறவங்க கூட வேற ஏதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு நெக்ஸ்ட் 1 இயர் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஒரு பொதுவாக என்ன ஐடியா கொடுக்குறீங்க? சரி, இன்னைக்கு ரிலேட்டிவா நீங்க பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் ஹைலி ஓவர் வேல்யூட் அசெட் கிளாஸ். இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னாக்கா கிட்டத்தட்ட 40% நம்ம பில்டருக்கோ பாலிட்டிஷியனுக்கோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொடுக்குறோம். ஓகே. அப்போ அந்த 40% எடுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம உண்மையாக சம்பாதிக்க போகிறோம். ஸோ ரியல் எஸ்டேட்ல வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரியல் ரீசன் ஓகே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பாயிண்ட். கோல்டு ஒரு வருஷம் முன்னாடி இட் இஸ் வெரி அட்ராக்டிவ். இன்னைக்கு கோல்டு அட்ராக்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஆல்ரெடி கான் அப் டூ மச். அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னால கோல்டு எப்படி வேணா போகலாம். அமெரிக்கா வந்து இவ்வளவு நிர்பந்தங்களை டேரிஃப்ஸ்ல ஏற்படுத்துற மாதிரி கோல்டுலயும் டக்குன்னு ஏதாவது ஒன்று செய்ய முடியும். நமக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஹையர் ரேட்ல போகும்போது கோல்டுல கூட நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ஒன்னு டெட் இல்லை ஈக்விட்டி. நீங்க இது 2 தான் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ். ஸோ அந்த வகையில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாம ஒருத்தர் இருக்க முடியாது. அட் த சேம் டைம் ஈக்விட்டிக்குள்ள எங்க சேஃப்டி இருக்குன்னு தேடி 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 இன்வெஸ்ட் பண்ணும். இந்த மார்க்கெட் எப்படிப்பட்ட மார்க்கெட்னா உங்களுக்கு எங்க சேஃப்டி இருக்கோ, அதாவது ஆங்கிலத்தில் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிறுவனம் அதன் உண்மையான மதிப்புன்னு நீங்க ஒரு மதிப்பிட்டு ஒரு நம்பர் 100ன்னு வச்சுக்கோ. நீங்க அந்த 100க்கு கீழே தான் அந்த நிறுவனத்தை அதன் பங்குகளை வாங்கணும். ஸோ நீங்கள் 80 வாங்கலாம், 70 வாங்கலாம், 60 வாங்கலாம், 50 வாங்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கீழே மதிப்பு குறைவாக வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த நிறுவனத்தின் பங்கு வீழ்ச்சி உங்களை பாதிக்காது. பங்கு விலை வீழ்ச்சி வரும்போது உங்களுக்கு பாதிப்பு வராது. ஸோ அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப செலக்டிவாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, செப்டம்பருக்கு முன்னாடி இந்த உச்சத்தை தொட்டது, அங்கேருந்து இவ்வளவு பர்சன்டேஜ் விழுந்துருச்சுன்னு நம்ம எது கூட ஆங்கர் பண்றோம்னா, எந்த ஒரு பங்கு விலை நியாயப்படுத்த முடியாத இருந்ததோ அதுல இருந்து டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்றோம். அது லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். அப்படி பண்ணும்போது டெஃபினட்டா நம்ம போர்ட்ஃபோலியோல நம்ம ரிஸ்கை உயர்த்திக்கிறோம். இப்போ சரியா பெர்ஃபார்ம் ஆகாத ஒரு ஃபண்ட்லேருந்து கூட லாஸ்ட் இயரோட எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 15% வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இந்த இயருக்கு நம்ம அது மாதிரி ஸ்கேல் வைக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் 15% ஈக்விட்டியில் ஏர்ன் பண்ணுறதுங்கிறது சஸ்டைனபிளா? இட் இஸ் அ வெரி வெரி அக்ரெசிவ் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன். For the next year. Don't talk 1 year. You take 5 year, 10 year.
If your economy is growing only 6%, not everybody will make 15%. Okay. I'm just telling you. Sure. If growth goes down, few people will do 15%. Suppose growth 5.5 போச்சுன்னா அப்படியே இறங்கிடும். ஸோ கண்மூடித்தனமா growth இருக்கு இன்வெஸ்ட் பண்ற ஈக்விட்டியில அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஸோ என்ன விலை கொடுத்து வாங்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போ இன்னைய தேதியில இருந்து நெக்ஸ்ட் 1 இயருக்கு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப குறைவா வச்சுக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். ரிட்டர்ன் வருமா அப்படின்ற சந்தேகம் இன்றும் இருக்கு. ஆனாலும் எந்தெந்த காலகட்டங்களில் ரிட்டர்ன் கம்மியா வருதோ அந்த காலகட்டங்களில் அக்ரெசிவாகவும் கன்சிஸ்டன்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணாக்கா அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும்போது ரிட்டர்ன் வந்து சேர்த்து வச்சு கிடைச்சிரும். சப்போஸ் நீங்க சரியான இடத்துல முதலீடு செஞ்சிருந்தா. ஓகே. ஸோ அதுதான் இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஓகே. அதாவது மார்க்கெட் இப்ப ஏறுது, இனிமே கொஞ்ச நாள்லயே டக்குன்னு ரிட்டர்ன் வந்துரும்னு எதிர்பார்க்கறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு எதிர்பார்க்கும். ஓகே.